எனக்கு வந்து நான் மாடிக்கு ஒரு பொருளை தேட போனேன். அப்போ என்னடானா இந்த பொருள் ஒன்று மாடியில் இருந்துச்சு. இது என்ன தெரியுமா? பித்தளை பூக்கூடை சொல்லுவாங்க. பூஜைக்கெல்லாம் எடுத்துன்னு போகும் பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு அர்ச்சனை கூட சொல்லுவாங்க. இது பித்தளை ரொம்ப எப்படி கருத்து இருக்குது பாருங்கள். இதை வந்து செலவே இல்லாமல் நல்லா பல நாக்க போகிறேன். அதுக்கு என்னென்ன பொருள் வேணும் பாருங்கள். வேஸ்ட்டு புளி, லெமனு, அடுத்தது வந்து பாருங்கள் செங்கல் தூள், கொஞ்சமாக சோப்பு. செங்கல் வந்து இது மாதிரி நல்லா இப்படி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கணும். இது நல்லா மையாக இருக்கணும். இதை வச்சு நான் எப்படி பூக்கூடைய பல நாக்க போகிறேன்றதை பார்ப்போம். இப்போ பாருங்கள் இது எடுத்துருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த பாத்திரத்தில் நான் அந்த புளியை போட்டு தேய்ச்சிக்கிறேன். இது வேஸ்ட்டு புளி தான், ரொம்ப நாளாக அப்படியே திறந்துருக்கு. சரி இது யூஸ் ஆகும்ல, பூவெல்லாம் பறிக்கலாம்ல, நம்ம தோட்டத்தில் இருக்க பூ இல்லைடா, அதுக்காக தான் டேரக்ட் அந்த மாடியிலேருந்து இதெல்லாம் வாங்கணுன்னா இப்போ விலை அதிகம். இது வாங்கி 12 வருஷம் 13 வருஷம் ஆகுது. 11 வருஷமா 12 வருஷமாக ஆகுது. அதனால் அப்படியே மறந்து போட்டு அப்படியே மாடியிலே கிடந்தது. சரி இப்போ அந்த புளி போட்டோடனே கொஞ்சம் பளபளன்னு வந்துச்சு தானே. ஃபஸ்ட்டு புளி அப்ளை பண்ணிக்கிடணும். அடுத்தது வந்து லெமன், வேஸ்ட்டு லெமன் தான் இது வச்சு இப்படி வச்சுக்கிட்டேன் பாருங்க. வேஸ்ட்டு லெமன் தான். லெமனும் செலவே இல்லாமல் எப்படி பித்தளை பாத்திரத்தை பளிச்சுன்னாக்காது, செலவும் இருக்காது, ரொம்ப சீக்கிரமாகவும் பளிச்சுன்னு ஆகிடும், வேலையும் சீக்கிரமாக முடியும். இந்த மாதிரி பட்சத்தில் தான் வந்து சிம்பிளாக இதை வந்து அப்படியே வாரம் கழுவு இந்த பாத்திரம் வந்து அப்படியே பளிச்சுன்னு பலன்னு இருக்கும் பாருங்கள். நம்ம அடுப்பு பற்ற வச்சு சுடு தண்ணியில் ஆப்ப சோடாமல் போடுறது அந்த மாதிரிலாம் தேவையே இல்லை. காஸ்ட்லியான பொருளை வாங்கி வச்சு தேய்க்கிறது அதெல்லாம் தேவையே இல்லை. இது வந்து இந்த கருப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இது எடுக்கிறது தான் இப்போ முக்கியமான வேலை. அதுக்கு தான் அந்த செங்கல் தூளை தூவிக்கிட்டேன்னா இதான் ஸ்க்ரப்பர். இருக்குது பாருங்க, பளிச்சுன்னு ஆயிடுச்சா? ஒன்றுமே இல்லை. பளிச்சுன்னு ஆயிடுச்சுல்ல அப்பாவோட. எப்படி இருந்தது? பத்தியா அந்த ஒரு வேஸ்ட்டு புளி, நம்ம யூஸ் பண்ண எலுமிச்சம்பழம், அதோட செங்கல் தூள், அவ்வளோதான். இல்லை எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இதெல்லாம் இப்போ வாங்கினோன்னா விலை அதிகம். பாருங்க எப்படி பலன்னு ஆயிடுச்சு. எப்படி இருந்தது பாருங்க, எப்படி பலன்னு ஆயிடுச்சு. பலன்னு ஆயிடுச்சா? இப்போ மறுபடியும் இந்த இது மட்டும் எடுக்கணும். இப்போ வந்து நான் ஒரு கல் மாதிரி எடுத்துக்கிறேன். அதை வச்சு கேட்கறோம். இதை வந்து விடாப்பிடி இதெல்லாம் இந்த பச்சை கலராக இருக்கிறது இதெல்லாம் விடாப்பிடி தலை.
இருந்துச்சு எப்படி இருந்துச்சு? இப்போ பளிச்சுன்னு இருக்குல்ல, எவ்வளோ சீக்கிரமாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். செலவே இல்லாமல், இதுக்குன்னு செலவு பண்ணாமல், டைமை வேஸ்ட் பண்ணாமல், காஸ்ட்லியான பொருளெல்லாம் வாங்காமல் ஒரு அரை மணி நேரத்தில் நல்ல மாடல் அழகா இருக்கு. எப்படி பளிச்சுன்னு ஆயிடுச்சு பார்த்தியா? ஆமாம். இப்போ வந்து வீட்டில் புளியாங்க வச்சுருக்கேன்ல, புளியா மரம், அந்த புளியா மரத்தில் இருக்குது. இதை கொஞ்சம் நசுக்கி இதையும் போட்டு வச்சுக்கிறேன். எல்லாம் புளியா மரத்தில் இருக்குது புளியாங்காய். இது கீழே விழுந்து கிடந்ததா? சரி, இதை வச்சு கொஞ்சம் தேய்ப்போம். இதை வச்சு தேய்க்கிறோம். நம்ம பித்தளை பாத்திரம் எதுனாலும் நம்ம வீட்டில் பழைய காலத்து பாத்திரம், பக்கெட்டு, அன்னக்கூட அதெல்லாம் பித்தளையில் இருக்கும். அதெல்லாம் நம்ம இந்த மாதிரி வச்சு நீண்ட நாள் 50 வருஷம் பாத்திரம்னா கூட 50 வருஷத்துக்கு பித்தளை பாத்திரம், 100 வருஷத்துக்கு பித்தளை பாத்திரம், செப்பு பாத்திரம், எதுனாலும் இந்த மாதிரி நீங்கள் தேய்க்கும்போது பல ஆகிடும். அதுக்கு தான் நான் இந்த வீடியோ போடுறது. செலவும் இல்லாமல் ஒரு வண்டி ஃபுல்லாக பித்தளை பாத்திரம்னாலும் இதே மாதிரி செங்கல் தூள், எலுமிச்சம்பழம், புளி, இது ஆனால் கண்டினியூ பண்ணினே இருக்கணும், இல்லை அப்படியே கருத்துடும். இது அப்படியே விட்டுறக்கூடாது, நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கணும். சரி இல்லை பாருங்க, எப்படி பாருங்க பழப்பழம் இருக்கா? இப்போ மறுபடியும் மேலே சோப்பும் போட்டு தேய்ச்சிடும். சோப்பு போட்டு ஃப்ரைனா தேய்க்கலாம். வீட்டில் டிஷ் வாஷ் பார் இருந்ததுன்னா அதை வச்சு தேய்க்கலாம். இப்போ அதோட ஃப்ரெஷ் ஆகிடுச்சா பளிச்சுன்னு சோப்பு போட்டோன்னே? புதுசாக வாங்கினதை விட பளிச்சுன்னு ஆயிடுச்சு இல்லை நம்மளுக்கு. பாருங்க யூஎஸ் பாருங்க இவ்வளோ பளிச்சுன்னு ஆயிடுச்சு. இது அப்படியே கண்டினியூஸாக தேய்க்க நல்லா பளிச்சுன்னு ஆயிடும். பார்த்தீங்களா? இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் பித்தளை பாத்திரம்லாம் இருந்தால் இது மாதிரி தேய்ச்சிக்கோங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் தேய்ச்சா சரியாகும். பாருங்க அழகான பூக்கூடை நல்லா பளிச்சுன்னு ஆயிடுச்சு. நான் ஒன்றும் போடல. அது போடும். அது நம்ம அந்த மாதிரி இன்னும் பித்தளை பாத்திரம், பூஜை பாத்திரம், அண்டா, குண்டா எதுனாலும் பித்தளை இருந்ததுன்னா பித்தளை, செப்பு எதில் இருந்தாலும் நம்ம காப்பர் எது இருந்தாலும் நம்ம இந்த மாதிரி விளக்குனாலே பளிச்சுன்னு ஆயிடும். பளிச்சுன்னு ஆயிடுச்சா பார்த்தியா? நல்லா பளிச்சுன்னு இருக்கா? ஓகே, நீங்களும் இந்த மாதிரி செய்து பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சா, இந்த க்ளீனிங் வெசல் பிடிச்சிருந்தா
சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.